அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்ன செய்தி சுகமாயிக்கி அல்ஹம்துலில்லா. இன்றைக்கும் நான் உங்களோட இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோன்றோடு தான் வந்திருக்கியது. பீஃப் பிரியாணி செய்ததுக்கு அதுக்கு நான் முதலாவது ஒரு மசாலா ஒன்று அரைச்சிக்குள்ளே போகிறேன். அதுதான் உங்களோட ஸ்க்ரீனில் முதலாவது தெரியுது. இது இப்போ என்னென்ன இன்க்ரீடியன்ஸை எவ்வளோ மட்டன் தேவைன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அது பிறகு பீஃப் பிரியாணியை குக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு மெஷரிங் கப் ஒன்றோட தான் வந்திருக்கு. இது சும்மா இப்படி கப் ஒன்று எடுத்துட்டு உங்களுக்கு நான் இது 1 kgக்கு தான் நான் செய்ய போகிறது. இப்போ 15 ml தான் 15 ml-ம் ஒரு சீரகம் 15 ml எடுத்த மிளகு 15 ml. இது நான் உங்களுக்கு ஈஸின்றதுக்காக வேண்டித்தான் நான் இப்படி மெத்தட்டை சொன்னது உங்களுக்கு. அடுத்து ட்ரை லெமன் 2, அதே மாதிரி இப்படி சின்ன பட்டை துண்ணுண்டு. அடுத்த ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு தேவை கராம்பு உங்களுக்கு காணியோ தெரியும். கராம்பு ஒரு 5 கராம்பு, ஏலக்காய் ஒரு 5 எடுத்துக்கோங்க. ஸ்டார் சீட்ஸ் உண்டு. அடுத்து பெரிய ஏலக்காயும் உண்டு. மற்றது காஞ்ச கொச்சிக்க நான் இது உங்களோட உரப்புக்கு தேவையான மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ மிளகும் எடுத்ததால நான் ஒரு 3 காஞ்ச கொச்சிக்க எடுத்துக்கொண்டேன். அடுத்து மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன். இது பேலீஃப் உண்டு. மற்ற இது தனியா, அந்த தனியான்னு சொல்லைய மல்லி இதால் நான் 1 கப் எடுத்தேன். இதால் 30 ml-க்கும் கொஞ்சம் கூட 1 கப் எடுத்திக்கிய. அதெல்லாம் நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணி இந்த மசாலாவை நான் செஞ்சு வச்சுட்டிக்கிய. இப்போ எல்லாம் நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணி இப்போ இது நான் ஏற்கனவே நான் செஞ்சு வச்சது. இப்போ இதை நான் எடுத்துட்டிக்கிய. இவ்வளோ தான் இது இன்க்ரீடியன்ஸ். இந்த பிரியாணி மசாலாவில் செஞ்சு பாருங்க, நல்லா இருக்கும். டேஸ்ட் எப்படி இருந்தது கமெண்ட்ஸும் தாங்க எனக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான். அப்போ நாங்கள் பீஃப் பிரியாணி எப்படி செய்த அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் அதெல்லாம் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பீஃப் பிரியாணி செய்ததுக்கு பீஃப் 1 kg எடுத்து வச்சிக்கிய. 1 kgலேயும் நீங்கள் போனோட எடுத்துக்கோங்க. கொஞ்சம் போனிக்கியத்தை பார்த்து அப்போ தான் டேஸ்ட் ஆகிக்கும் பிரியாணிக்கு. இதுக்கு இப்போ நான் அடுத்த மசாலாவில் காட்டியேன். அடுத்த ஃப்ரெண்ட்ஸ், ரைஸ் இங்கே பாருங்க. நான் எடுத்துக்கியது இது பாஸ்மதியிலே, இது புரோக்கன் பாஸ்மதி. அங்கே சம்ப அரிசி மாதிரி தான், அதை விட கொஞ்சம் சிறுசாகிக்கிய. இது நான் இன்றைக்கு இதால் தான் குக் பண்ண போகிறது. இப்போ இதாலையும் நான் 1 kg எடுத்து வச்சுட்டிக்கிய. அடுத்தது ஒனியன், ஒரு 1 ஒனியனை பெரிய ஒனியன் உண்டு. அடுத்து தக்காளிக்கு 2 தக்காளிக்கா, கொஞ்சம் பெரிய மீடியம் சைஸ் தக்காளிக்கில் 2, கருவேப்பிலை கொஞ்சம். அடுத்தது பச்சை கொச்சிக்கு ஒரு 4-5 எடுத்து வச்சுட்டிக்கிய. அடுத்து பிரியாணி மசாலா நான் போடக்குள்ளே எந்த அளவு போடுறேன்னு சொல்லி உங்களுக்கு நான் காட்டுறேன். மற்ற உப்பு இவ்வளோ தான். வேறு ஒரு இன்க்ரீடியன்ஸும் நான் இதுக்கு ஆட் பண்ண போரில்லை. ஆயில் ஊற்ற போகிறேன், கீயும் ஆயிலும், அவ்வளோதான். சரி, இப்போ செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி ஒரு சட்டி காஞ்சதுக்கு பிறகு நாங்கள் ஆயிலை ஆட் பண்ணிக்கொள்வோம். ஆயில் நான் இது 1 டேபிள்-ஸ்பூன் மாதிரி தான் ஆட் பண்ணினது. அடுத்து நான் கீ கொஞ்சம் ஊற்றிக்குள்ள போகிறேன். இந்த கீ நான் வீட்டிலே செஞ்சது பட்டரால். இப்போ அதால் தான் நான் ஆட் பண்ணிக்குள்ள போகிறது. உங்களுக்கு காணியோ தெரியுங்க பாருங்க. உங்களுக்கு இதில் ரெசிபி வேணுமெண்டா, இந்த கீட ரெசிபி வேணுமெண்டா நீங்கள் கமெண்ட்ஸ் ஒன்று தாங்கோ, நான் அதை போட ட்ரை பண்ணுறேன். இப்போ நான் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்குள்ள போகிறேன். பாருங்க, நல்லா பொரியக்குள்ளே நாங்கள் ஒனியனை இதுக்கே ஆட் பண்ணிக்கொள்வோம்.
இப்போ ஒனியன் கொஞ்சம் இந்த ஆயிலில் நல்லா வதங்கட்டும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இப்போ ஒனியன் முருகி கொண்டு இருக்கிய நான் இப்போ உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணினேன். எங்களுக்கு தேவையான அளவு பீஃபுக்கும் ரைஸுக்கும் தேவையான அளவு ஆட் பண்ணினேன். ஆனால் பொருள் பார்த்து போட்டுக்கொள்ளுவோம் போதாட்டி. இந்த ஸ்டேஜில் வச்சு நான் பச்சஞ்சு வெள்ளை வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கொள்ள போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஸ்பெஷல் வந்து நாங்கள் தயிர் போட்டில்லை. இந்த பிரியாணிக்கு வந்து தயிர் இல்லை, கொத்தமல்லி புதினா இல்லை. ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். எப்படி இருந்துன்னு சொல்லி எனக்கு கொமெண்ட்ஸும் தாங்கோ. சரி, கொஞ்சம் முருகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், தக்காளிக்கையும் பச்சை கொச்சிக்கையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கொள்ள போகிறேன். இப்போ தக்காளிக்கு கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ இந்த மசாலாவை நான் ஆட் பண்ணேன். இவற்றில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி இந்த மசாலா. இப்போ இந்த பீஃபை ஆட் பண்ணுவோம். இப்போ நல்லா ஒரு மிக்ஸ் ஒன்றை கொடுப்போம். நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு, நல்லா வதங்குறதுக்கு மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இப்போ இந்த ஸ்டேஜில் வச்சு உப்பை பாருங்க. இப்போ உப்பு போதும். நாங்கள் ரைஸையும் போட்டதுக்கு பிறகும் பார்க்கணும் உப்பு போதுமா போதவான்னு சொல்லி. பீஃபுக்கு இப்போ போதும். இப்போ நான் இதை ஸ்லோ ஒரு மீடியம் ஃபயரில் குக் ஆக்கிக்குள்ளே போகிறேன். ஒரு 1/2 hour மட்டும் அப்படியே குக் ஆகட்டும். இப்போ நான் மூடி வைக்க போகிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 5 minutes ஆகிக்கு நான் இப்போ குக் பண்ண போட்டு இப்போ தண்ணியும் இங்கே பாருங்கள், நான் ஊற்றல, இன்னும் தண்ணியும் நல்லா விட்டு தான் ஏற்றியது. இப்போ இன்னும் ஒரு 25 minutes மட்டும் வைப்போம் நாங்கள். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா குக் ஆகிக்கிய இப்போ 1/2 hour நான் வச்சு இங்கே பாருங்க, இது தண்ணியும் நல்லா கிரேவி வந்தேக்கி. இப்போ நாங்கள் தண்ணி கொஞ்சம் எங்களுக்கு ரைஸ் குக்காக தேவையான அளவு நாங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கொள்ள போகிறேன். இப்போ இவரத்துலேயும் ஒரு 2 cup மட்டும் தண்ணி இருக்கும். நான் ஒரு 2 cup ஊற்றிக்கொள்ள போகிறேன், இது மாதிரி கிளாஸால். இப்போ இந்த தண்ணி நல்லா பாயில் ஆகட்டும். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு காணி ஆகிக்கும், நல்லா கொதிச்சு தேக்கிய. இப்போ நாங்கள் இந்த ஸ்டேஜில் வச்சு நாங்கள் இந்த ரைஸை இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்வோம். இப்போ பாருங்க, உங்களுக்கு ரைஸுக்கு அளவு தண்ணிகள் எப்படின்னு சொல்லி நீங்கள் நார்மலாக ரைஸ் குக் பண்ணிய மாதிரி தான் உங்களோட அளவு தண்ணியை கொஞ்சம் பார்த்துக்குங்க. அடுத்த உப்பை பார்த்துக்குங்க. எனக்கு உப்பு போதா, நான் இன்னும் ஒரு ஸ்பூன் மட்டும் உப்பு போட்டுக்கொள்ள போகிறேன். இப்போ இதை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 minutes நல்லா குக் பண்ணணும்.
மிச்சம் பெரட்ட போவானம் அரிசி உடஞ்சி போகும். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு மூடி 5 மினிட்ஸ் நான் குக் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க வச்சு இப்போ 5 மினிட்ஸ் ஆகிக்கிய ரைஸை போட்டு இப்போ நாங்கள் கொஞ்சம் இதை பெரட்டி கொள்வோம். இப்போ ஸ்லோ ஃபயரில் வைங்கோ. இப்போ நாங்கள் தம் போட போகிறோம். இது வந்து ரோஸ் வாட்டர், இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணுமெண்டா போட்டுக்கோங்க, போட்டால் நல்ல மணமாக இருக்கும். இப்போ இப்படி ஃபொயில் ஒண்டால் நான் கவர் பண்ணி இப்போ லிட்டை போட்டு மூடி ஒரு 15 மினிட்ஸ் நான் தம் போட போகிறேன். இது இப்போ லோ ஃபயரில் தான் நீக்கியது, நல்லா ஸ்லோவாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 15 மினிட்ஸ் கழித்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ 20 மினிட்ஸ் ஆகிக்கு நாங்கள் வச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இப்படியே ஈக்கட்டும் ஒரு 10 மினிட்ஸ். அதுக்கு பிறகு நாங்கள் டம்மை உடைச்சி பார்ப்போம் எப்படி ஈக்கிறேன்னு சொல்லி. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இது குக்காகி இப்போ 10 மினிட்ஸ் ஆகிக்கு இப்போ நாங்கள் எப்படி ஈக்கியன்னு சொல்லி பார்ப்போம். வாவ் மாஷா அல்லாஹ், பாருங்க நல்லா குக்காகிக்கு இப்போ மேலுக்கு பார்க்கக்குள்ளே உங்களுக்கு விளங்கிக்கும். இதுக்கு நான் வந்து இந்த கீயும் ஆயிலும் தான் ஊற்றினது, தயிர் நான் ஆட் பண்ணலை, கொத்தமல்லி புதினாவும் ஆட் பண்ணலை. பாருங்க இங்கே பாருங்க உதிரி உதிரியாக ஈக்கிய அடி பிடிச்சி ஒன்றும் இல்லை. நான் சொன்ன அந்த டெக்ஸ்சரில் நீங்கள் குக் பண்ணினா மசாலான்னு சொல்லி நல்ல உங்களுக்கு நல்ல பிரியாணி உண்டு வாருண்டு. இங்கே பாருங்க நான் பீஸ் ஒன்று எடுத்து உங்களுக்கு காட்டியன். இது பீஸும் நல்லா குக் ஆகிக்கிய இப்போ சர்வ் பண்ண போகிறேன் நான். உங்கள்கிட்ட ஃப்ரைட் ஒனியன் இருந்தால் இது டேஸ்ட்டுக்கு தான் நான் கொஞ்சம் இப்படி மேலுக்கால ஆட் பண்ணி கொடுக்கிய ஒரு கார்னிஷன் மாதிரி. அடுத்து நட்ஸும் உங்களுக்கு வேணுமெண்டா போட்டுக்கொள்ளும், இது ஆப்ஷனல் தான், கொஞ்சம் நான் அழகுக்கு போட்டுக்கொண்டேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது சும்மா கார்னிஷுக்காக நான் டொமேட்டோ ஒன்றும் நான் வெங்காயம் ஒன்றும் கட் பண்ணி சும்மா ரவுண்ட் கட் பண்ணி ஒரு சைடில் வச்சுக்கிய. பாருங்க இப்போ எவ்வளோ அழகாக ஈக்கின்னு சொல்லி நான் அழகுக்காகத்தான் அது வச்சுக்க ஆப்ஷனல். சரி ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் என் வீடியோ. நான் இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ளியேன். எப்படி இருந்தேன்னு சொல்லி கமெண்ட்ஸ் ஒன்று தாங்கோ, லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த நான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோண்டோட வாரேன். அப்போ அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.